நான் வந்து சினிமாவும் நடிக்கிறேன், சீரியலும் நடிக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிக்கிறேன். இது என்னன்னு சொல்லுங்கன்னா, என் கரியருக்கு அது தேவைப்படுது. இது என் கரியருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும்போது நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஒரு டெபியூட் டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பக்கம் லீடாக பண்ணியிருக்கேன். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னுடைய அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது. IPC 375. இதுக்கு முன்னாடி பிதான்னு ஒரு 3 இதில் பண்ணேன், பீரியடில் ஒரு பண்ணேன். மேக்கிங், கதை, அது நேர்த்தியாக இருக்குது. இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து செல்ஃபோன்ட்டு எல்லாம் ஆக்ஷன் கேட்டு சொல்கிறோம், எல்லாமே டைரக்டர் ஆகிட்டோம். அது ஒரு நேர்த்தியான விஷயங்கள் மட்டும் வந்து வின் பண்ணுது. ₹1 கோடி போட்டு நம்ம ஒரு படத்தை வந்து அது வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு சரி ஒரு ₹10 லட்சம் செலவு பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் படம் இருக்குது. மலையாளமில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. ₹7 லட்சம் படம் பண்ணாங்க, ₹70 லட்சம் வியாபாரம், 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணாங்க. 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. படங்கள் அப்படின்றத தாண்டி இவ்வளோ டெலிவிஷன் சீரியல்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக நான் இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி லைக் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு, டிவியில் உட்காந்து சினிமாவே பார்க்குற அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி இந்த சினிமாவோட எவல்யூஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்டேட்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அதுக்காக அந்த தாய் என்றவ அது அப்படி தான் இருப்பான். எல்லாம் அப்டேட்ஸ் வந்தாலும் அதுக்கான வந்து ஒரு மவுசும் மரியாதையும் மதிப்பும் வந்து குறையாது. இப்போது நான் வந்து சினிமாவும் நடிக்கிறேன், சீரியலும் நடிக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிக்கிறேன். இது என்னன்னு சொல்லுங்கன்னா, என் கரியருக்கு அது தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு லீடாக வந்து எனக்கு வருது, எனக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுன்னும் போது இது என் கரியருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஒரு டெபியூட் டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பக்கம் லீடாக பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னிங்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இந்த கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா, பிகினிங்கில் ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு ட்ராவல் ஒன்று சொன்னார். ஒரு 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 இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அது ஒரு ஸ்மால் ஃபுட்டேஜ் தான் அந்த இன்சிடெண்ட்டு. இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் போகும். தம்பிதுரைன்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஒன்று பண்ணார். அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. வெளியே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னுடைய அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது. IPC 375. இதுக்கு முன்னாடி பிதான்னு ஒரு 3 இதில் பண்ணேன், பீரியடில் ஒரு பண்ணேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போது 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் லீடு தான். லீடு வரும்போது அது என் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஃபுல் ட்ராவல் என் மேலே தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் கிடைக்கும். சூப்பர். இப்போ வந்து இந்த சினிமா படங்கள் அந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ, அதே மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுமே வந்து மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா, ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம கைக்குள்ளேயே இருக்கு, டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்குமே வந்து ரொம்ப அழகா மக்கள் வெல்கம் பண்றாங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? இல்லை, ஒரு நீங்கள் என்னென்னா சினிமா இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது, எது இருந்தாலும் நான் ஆர்கானிக்காக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் இப்போ எத்தனையோ படங்கள் இப்போ பாருங்கள், இந்த வாரமே ரிலீஸ் ஆச்சு, ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆச்சு. ஏதோ ஒரு டாக்கு எந்த படம் இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அதான் மேக்கிங், கதை, அது நேர்த்தியாக இருக்குது. இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து செல்ஃபோன்ட்டு எல்லாம் ஆக்ஷன் கேட்டு சொல்கிறோம், எல்லாமே டைரக்டர் ஆகிட்டோம். அது ஒரு நேர்த்தியான விஷயங்கள் மட்டும் வந்து வின் பண்ணுது. எல்லாமே வின் பண்ணுறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு படம் நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்டு ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது முடிச்சுட்டு நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வரும்போது என்ன தான் நீங்கள் பட்ஜெட்டில் பண்ணாலும் அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ₹1 கோடி வந்திருக்கும். இப்போது இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னா தேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தேட்டர்ஸில் இதை போட்டு வருமானம் எடுக்க முடியாது. அப்போது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிடிக்கணும். அது பிடிச்சி இவங்க வந்து காசு செலவு பண்ணி தான் ரிலீஸ் பண்ண முடியுது. இப்போ ₹1 கோடி போட்டு நம்ம ஒரு படத்தை வந்து அது வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு சரி ஒரு ₹10 லட்சம் செலவு பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் படம் இருக்குது. இதுக்கப்புறம் அது பேர் வாங்குதா வாங்கலையா, கலெக்ஷன் எடுக்குதா கலெக்ஷன் எடுக்கலையா, இதெல்லாம் வந்து செகண்டரியாக இருக்குது. பட் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ₹20 லட்சம் படம் பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு OTTயில் பார்த்தீங்கன்னா ₹1 கோடி விற்றாங்க. அப்போ எவ்வளோ லாபம்? 5 மடங்கு லாபம். இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்தாங்க,
ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அது கரெக்ட். கலெக்ஷன் பண்ணிச்சு, 90% வந்து லாஸு. இப்போ இதில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, மலையாளமில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. 7 லட்ச ரூபாய்க்கு படம் பண்ணாங்க, 70 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம், 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணாங்க. 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. நேர்த்தியாக இருக்கணும், கதை வந்து புதுசாக இருக்கணும், மேக்கிங் நல்லா இருக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்குற இடங்கள் வந்து சரியாக இருக்கணும். இது எனக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி நிறையா இருக்குது. ஏன்னா வியாபார ரீதியாக எனக்கு வந்து பெருசாக வந்து அனுபவம் இல்லை, பழக்கமும் இல்லை. நம்ம அந்த நடிப்புத்துறையை சார்ந்து இதில் இருக்காங்க, அதுலேயும் கொஞ்சம் தான் லேர்னிங் ப்ராசஸ்.